ராமேஸ்வரத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு நங்கூரம் அருந்து சேரன்கோட்டை பகுதியில் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், வணக்கம். ராமேஸ்வர கடற்கரையில் தொடர்ந்து கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலையில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகின் நங்கூரம் அருந்து விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஷலோமி, அதாவது பலத்த சூறைக்காற்று காரணமாக ராமேஸ்வரத்தில் நங்குரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு நங்குர கயிறு அருந்து கொண்டு சேரான்கோட்டை அருகே படகு தாழ்ந்து தரை தட்டியது. அதனை மீனவர்கள் தற்போது மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம், தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்குமாறு நேற்று முன்தினம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். காற்றின் வேகம் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருந்த காரணத்தால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் தங்களது படகுகளை பாதுகாப்பாக ராமேஸ்வரம் துறைமுகம் அருகே நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய அளவிலான ஒரு விசைப்படகு சூறைக்காற்று காரணமாக நங்குர கயிற்றை அறுத்து கொண்டு துறைமுகத்திலிருந்து படகு அடித்து செல்லப்பட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் சேரான்கோட்டை அருகே படகு தரை தட்டி தாழ்ந்துள்ளது. தற்போது அதனை மீனவர்கள் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். மேலும் ராமேஸ்வரத்திலிருந்து செல்லக்கூடிய ரயில்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய ரயில்களும் பாம்பன் பாலத்தில் பலத்த சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் இருக்கும் காரணத்தால் ரயில்கள் அனைத்தும் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்களுக்கு புயல் அறிவிப்பானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை மற்றும் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ராமேஸ்வரம் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதன்ராஜ். மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிட்வா புயல் சின்னம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் தரகம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜ்கமல் வழங்க கேட்கலாம். ராஜ்கமல், வணக்கம். தற்பொழுது டிட்வா புயல் எதிரொலியாக அங்கு என்னென்ன எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிட்வா புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கத்தை விட அதிகமாக எழும்பும் கடல் அலைகள் கரையை நோக்கி சீறி பாய்ந்து வருகிறது. 8 முதல் 11 அடி வரை கடல் அலை எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தரங்கம்பாடி, குட்டியாண்டியூர், வெள்ளைக்கோயில், சந்திரபாடி, சின்னங்குடி உள்ளிட்ட 10 மீனவர் கிராமங்களை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் ஓரங்களில் நிறுத்தி வைத்துள்ளனர். தொடர்ந்து தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜ்கமல். டிட்வா புயல் எதிரொலி காரணமாக ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், வணக்கம். தனுஷ்கோடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? ஷலோமி, ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதலில் ராமநாத சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு தனுஷ்கோடி செல்வது வழக்கம். அவ்வாறு இன்று தனுஷ்கோடி செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளை டிட்வா புயலின் எதிரொலி காரணமாக சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடிக்குள் அனுமதிக்கப்படாமல் அவர்களை திருப்பி அனுப்பும் பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கு டெட்வா புயல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயலின் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு துறைமுக அதிகாரிகளால் ஏற்றப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த புயலின் எதிரொலி காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதுமே கனமழை தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் காரணத்தால் கடல் சீற்றமாக காணப்பட்டு காற்றின் வேகமும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. தனுஷ்கோடி செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாடக்கூடும் என கருத்தில் கொண்டு
அபாய எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை போலீசார் தற்போது அவர்களது வாகனங்களை திருப்பி அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடல் சீற்றம் காரணமாக தனுஷ்கோடி மீன்பிடி துறைமுகம் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டு அப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், முட்டியளவு தண்ணீர் இருக்கும் காரணத்தால் மீனவர்கள் அங்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. இதேபோல ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசி வருவதால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பிலும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதன்ராஜ். டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் கடலில் இறங்காத வகையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அங்கு பொதுமக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பா சலோமி. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள திக்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதுச்சேரியிலிருந்து 430 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புயல் மையம் கொண்டுள்ளதால் மேலும் இந்த புயல் புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என தற்போதைய சூழ்நிலையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரி கடலானது மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலுக்கு சென்றிருந்த மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி சுற்றுலா நகரம் என்பதால் புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தினந்தோறும் இந்த கடற்கரை பார்வையிட்டு கடலில் இறங்கி குளிப்பது வாடிக்கையான விஷயம். கடல் சீற்றம் இருப்பதால் பொதுமக்களோ சுற்றுலா பயணிகளோ கடலில் இறங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாரும் கடலில் இறங்காதவாறு புதுச்சேரி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடற்சாலைக்கு வரக்கூடிய பொதுமக்களை அவர்கள் கடலில் இறங்க வேண்டாம் எனவும் கடல் சீற்றத்தொடர்கிறதால் இங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். மேலும் இதனிடையே புதுச்சேரியில் துறைமுகத்தில் இந்த டிட்வா புயல் காரணமாக 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. நாளை முதல் புதுச்சேரியில் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதால் அரக்கோணத்திலிருந்து 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர உள்ளனர். அவர்கள் ஒரு குழுவினர் புதுச்சேரியிலும் மற்றொரு குழுவினர் காரைக்காலும் செல்ல உள்ளனர். மேலும் இந்த புயலின் மழையும் எதிர்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழுவீச்சில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு சிறு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இந்த புயலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலோமி.